யூடியூப்ல இருந்து புதுசாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக போட தெரிஞ்சால் நான் ஏங்க பழசாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதை எழுதி நான் 15 நாளாக அந்த கதையை சொல்கிறேங்க. இது நாள் வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நான் எழுதின கதையை மட்டும் என்னால் சொல்லவே முடியல. 15 தடவை 20 தடவைக்கு மேலே அதை அழிச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு இது பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் கேளுங்க, இல்லைன்னா மேலே தள்ளி விட்டு போயிடுங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நானாக என் கற்பனையில் எழுதின ஒரு கதை. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜஹாங்கீர் துபாயில் வேலை பண்ணிவிட்டு அவன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கினான். அவன் இறங்கும் போதே மணி 4க்கு மேலே சாயங்காலம் ஆகி போயிடுச்சு. அப்போ அவன் ஊருக்கு போகிறதுக்காக அவனுடைய பொருள் எல்லாமே ஏர்போர்ட்லேருந்து சேகரிச்சிக்கிட்டு டாக்ஸியில் ஏறினான். அப்போ அவனுக்கு தெரியாது, அவனுடைய ஊரில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய போர் கலவரமாக ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இந்து பையனும் ஒரு முஸ்லீம் பையனும் பண்ணின பிரச்சனையில் அது இந்து முஸ்லீம் பிரச்சனையாகவே மாறி அந்த ஊரே ரணகலப்பட்டு 144 ஊரடங்கு உத்தரவு போட்டு வச்சுருந்தது அரசாங்கம். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இந்துக்கள் முஸ்லீம்களை எங்கே பார்த்தாலும் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க, முஸ்லீம்கள் இந்துக்களை எங்கே பார்த்தாலும் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டும் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டு கூட போலீஸால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது அவனுக்கு தெரியாது. ஏகப்பட்ட பணம், இனிமேல் இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா அக்பர், அவனுடைய அம்மா மும்தாஜ், அவனுடைய பொண்ணு சாய்ரா, எல்லாம் சின்ன குட்டி பொண்ணு அது சாய்ரா, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய மனைவியும் அவனுடைய பொண்ணையும் பார்க்குறதுக்காக அவ்வளோ ஆசையாக வந்துட்டு இருந்தான். டாக்ஸி அவனுடைய மாவட்டத்துக்குள்ளே நுழையும் போது பயங்கர கலவரம் இருந்தது. அப்போ டாக்ஸி டிரைவர் சொன்னார், இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவனால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரில. நடு ரோட்டில் டாக்ஸி டிரைவர் இறக்கி விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இப்படி இங்கே விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இங்கே நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, இங்கே இந்துக்கள் ரொம்ப அதிகம், இங்கே போர்க்களமாகவே இருக்குது, உங்களை உட்கார வச்சுட்டு போனால் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயவு செஞ்சு இறங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்கல. அவர் இறக்கி விட்டுட்டு அவர் காசு வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார். அவன் எந்த வண்டியும் அங்கே நிற்கலை. அவனுக்கு இப்போ தான் பயங்கரமாக பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது சுற்றி யாரோ ஒருத்தர், அங்கே பாடுறா ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தெருக்கல்ல ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு கையில் சூட்கேஸு, லெதர் பேகு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜஹாங்கீர் எடுத்தான் ஓட்டான். அவன் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ஒரு 8 மணி வாக்கில் அவன் தெரு தெருவாக ஓடி வரும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே கதவு திறந்துருந்தது. அவனால் அதுக்கு மேலே ஓட முடியல, மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கதவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டான். அது உள்ளே நுழைஞ்ச உடனே கதவு தாப்பால் போட்டுட்டான். அது பார்த்தா ஒரு இந்துக்களுடைய பிராமின் வீடு. அங்கே பார்த்திங்கன்னா துளசி மாடம் இருந்தது. அது காவி வேஷ்டியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா மடிசார் மாமியாக இருந்தாங்க. அவர் நல்லா பட்டநாமம் போட்டுக்கிட்டு பூநூல் தோளில் பூநூல் போட்டுக்கிட்டு நாமமெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நல்லா பழுத்த பழமாக ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பசங்க 2 பேர் இருந்தாங்க. இந்துக்கள் குடும்பத்தில் வந்துட்டோம், நம்ம உயிருக்கே இனிமேல் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் பொழுது அவங்களும் இவனை பார்த்து, இவன் கதவு சாத்தினதும் இவனை பார்த்ததும் இவன் முஸ்லீம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் மூச்சிறைக்கே ஓடி வந்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஆபத்தில் தான் இவன் ஓடி வந்திருக்கிறான், ஆபத்து விளைவிக்கிறதுக்கு ஓடி வரல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினச்சாங்களோ என்னவோ தெரில. போய் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் வாங்கி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டான் கீழே. அப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்டார். இந்த மாதிரி நான் துபாயிலேருந்து வரேன், என் ஊர் இதே ஊர் தான், ஆனால் இங்கே இப்படி பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், இல்லைப்பா நல்லா தான் போயிட்டு இருந்தது, எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 2 காலேஜ் பசங்க பண்ணின ஒரு லவ்னால் இன்றைக்கி இந்து முஸ்லீம் பிரச்சனையே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இது இந்த அளவுக்கு போகும்னு சொல்லி அரசாங்கமும் நினைக்கல, இந்த ஊரும் நினைக்கல. பசங்க அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக பிரச்சனையை ஊதி விட்டுட்டாங்க. காலேஜ் பசங்க பண்ணின வேலை இதெல்லாம் கொஞ்ச நாளையில் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக போகக்கூடாத அளவுக்கு இப்போ 2-3 பேர்த்த கொலை பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸாலேயே எதுவும் செய்ய முடியல. மிலிட்ரியே வர அளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.
அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே எப்படி இருக்கிறது? அவங்க ஒரு பிராமின் வீடாக இருக்காங்க. அவன் ஷூ போட்டிருந்தான், கோட் போட்டிருந்தான், எல்லாமே போட்டிருந்தான். சரி உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேர் எடுத்து போட்டாங்க. அவன் உட்காந்துட்டு இருந்தான். பசியாக மரண பசி. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ணும், அவங்க அம்மா கையால் சாப்பிட்ணுன்னு அவனுக்கு அவ்வளோ ஆசை. அவன் வந்து ஏர்போர்ட்லேயும் சாப்பிட்ல, பிளான்லேயும் சாப்பிட்ல, ஏரோப்ளான்லேயும் சாப்பிட்ல, எதுவுமே சாப்பிடாமே வந்து பயங்கர பசி. அவனை பார்த்த உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ, சரி இங்கேயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. அவன் இது வரைக்குமே அசைவ உணவு மட்டுமே சாப்பிட்டு பழக்கப்பட்டிருந்த ஜஹாங்கீருக்கு அந்த சாப்பாடு, நெய் போட்டு அந்த சாப்பாடு அவ்வளோ அமிர்தமாக அவனுடைய பசிக்கு அப்படி இருந்ததோ, அவனுடைய படபடப்புக்கு அப்படி இருந்ததோ, அல்லது அவங்க பரிமாறினது அப்படி இருந்ததோ, தேவாமிர்தமாக இருந்தது. அவன் ரொம்ப சந்தோஷமாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். அப்போ வந்து ஒரு பாயும் தலகனையும் கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க. இங்கேயே நீ படுத்துக்கோன்னு சொல்லி. அது ஒரு முற்றம் போல் இருந்தது. எல்லாருமே அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் 2 பசங்க, மருமகள்லாம் இருந்தாங்க, குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. அவனுடைய மக சாய்ராவோடைய நினைவு அவனுக்கு வந்துச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணும் இப்படி தான் இருப்பா, இவ்வளோ தான் வளர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நிறையா நகைகள் வாங்கிட்டு வந்திருந்தான், தங்க நகைகள். அதுக்கப்புறம் அவளுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ரொம்ப அவன் ஓடி வந்த வேகத்தில் ஒருத்தன் வந்து வெட்ட வரும்பொழுது அவனுடைய பேக்கில் அந்த கத்தி பட்டு உருவா நோட்டுகள்லாம் வந்து கத்தையாக வந்து வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதை அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி ரூபா நோட்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அவன் இந்திய ரூபாயாக மாற்றி இப்போ பேக்கில் போட்டுட்டு வந்தது அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. பார்த்தா அது நல்லா ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கிறான்னு தெரிஞ்சது. ஆனாலும் அவங்க மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு. இவங்க நிச்சயமாக இவங்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் எல்லாம் எடுத்து சரி பண்ண ஆரம்பிக்கும் போது கதவு படபடன்னு தட்டப்பட்டது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வந்தவங்க கண்டிப்பாக இவனை வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, இங்கே தான் வந்திருப்பான்னு வெளியே குரல் நிறைய கேட்டுச்சு. உடனே அந்த பெரியவர் சொன்னார், அந்த பூஜை ரூம் ஒன்று இருந்தது, அந்த பூஜை ரூமை காட்டி நீ அங்கே போய் நின்றுக்கோ அப்படின்னு சொன்னார். அவசரமாக அவன் சூவெல்லாம் கழட்டி விட்டு போய் அந்த பூஜை ரூம் சந்தில் போய் நின்றுட்டான். வந்தவங்க இந்துக்கள் தான், இங்கே தான் வந்திருப்பான், இந்த வீடு தான் திறந்துருந்துச்சின்னு சொன்னாங்க, இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் ஒரு 10 பேர் கையில் அருவாளோடு வந்து நின்னாங்க. அந்த பெரியவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே யாருமே வரல, நீங்கள் வேணால் வீட்டில் கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர் வந்து எல்லா இடத்துலையும் நுழைஞ்சு பார்த்தாங்க. ஆனால் பூஜை ரூமுக்குள்ளே அவங்க போகலை. ஏன்னா இது பிராமின் வீடு, பூஜை ரூம் வேறு மாதிரி. அங்கே அவன் போயிருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் வந்து பூஜை ரூமுக்குள்ளே இருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து வீட்டை விட்டு சரி யாராவது வந்தால் இங்கே வந்து உள்ளே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்புறமே இவன் வெளியில் வந்தான். அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிட்ட களைப்பு, நல்லா தூங்கிட்டான். காலையில் வெடிஞ்சிருந்தது. பெரியவர் சொன்னார், இந்த பகுதியெல்லாம் இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி தம்பி, நீங்கள் வந்து எங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றி அவனுக்கு ஒரு காவி வேஷ்டி கொடுத்து ஒரு காவி ஜிப்பா மாதிரி ஒன்று கொடுத்து இதை போட்டுக்கிட்டு நீங்கள் போங்க, இந்துக்களுடைய பகுதியை தாண்டின உடனே நீங்கள் உங்கள் இதுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அவன் வேஷ்டி ஒன்று, காவி வேஷ்டி, அதே மாதிரி காவி ஜிப்பா மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அதை வாங்கி போட்டுக்கிட்டான். அவங்க பையன் வந்து நான் உங்களை கொண்டுட்டு போய் ரோட்டில் விட்டுறேன், நீங்கள் அங்கேருந்து டேக்ஸி பிடிச்சி போயிடுங்க, உங்கள் பகுதிக்கு மேலே எங்கள் பகுதி வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்கள் பகுதிக்கு மேலே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி அவர் 2 வீலரில் வச்சு காலையில் வெடிஞ்சிருச்சு. அவன் பேக்கை எல்லாமே எடுத்துகிட்டு அருமையான ஒரு காஃபி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கிளீனாக எல்லாத்துக்கும் அவனுக்கு வந்து ஆசையாக இருந்தது, அவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்களுடைய பழக்கம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் வந்து எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஜஹாங்கீர் வந்து கிளம்பிட்டான். நீ இங்கே இருந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னார். வெளியில் வந்தான். யாருமே அவனை கண்டுக்கல. நெத்தியில் பட்டை திருநீர் எல்லோரும் வச்சுருந்தான். நல்லா ஜவ்வாது மணக்க போட்டு விட்ருந்தாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவனை யாருமே எதுவும் திரும்பி கூட பார்க்கல. அதே போராட்ட குழு இங்கேயும் அங்கேயும் கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் மெயின் ரோட்டுக்கு 2 வீலரில் அந்த பெரியவருடைய மகன் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டார். அந்த இடத்துல இருந்து நீ ஜிப்பாவை கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மெயின் ரோட்டுக்கு வந்த உடனே ஒரு டாக்ஸி நிறுத்தி அந்த டாக்ஸியில் எல்லா பொருளும் தூக்கி அவன் வச்சுட்டான். அப்போ வந்து அந்த ஜிப்பாவை கழட்டி அந்த மகனுடைய கையில், அந்த பெரியவருடைய மகனோட கையில் கொடுக்க போகும்போது அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. இல்லை, இது என் உயிரை காப்பாற்றினது, உங்கள் ஞாபகமாக இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். ரொம்ப சந்தோஷம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதை மடித்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு டாக்ஸியில் ஏறிட்டான். அவன் வீட்டுக்கு வந்து டாக்ஸி நின்றுச்சு. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பதறி போயிருந்தாங்க. அவனுடைய மனைவின்னா ரொம்ப 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 அப்படியே அழுது தீர்த்து வச்சுருந்தாங்க. எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு உயிரோடையே வரமாட்டீங்கன்னு நினச்சேன்னு சொல்லிவிட்டு
அவனுடைய குழந்தைய அள்ளி எடுத்து முத்தம் கொடுத்தான். ரொம்ப 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 அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ கொண்டுட்டு வந்து வைக்கும்போது அப்போ தான் வந்து அவங்க அப்பா அதை பார்த்தாரு. இதை என்னடா இதை கொண்டுட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுதான் என்னை அவன் உயிரையே காப்பாற்றுச்சே, ஒரு பிராமின் குடும்பத்தில் தான் என்னை வந்து அவங்க பூஜை ரூமில் வச்சு என் உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எந்த விதமான மதம் ஆச்சரியம் எதுவுமே பார்க்காம ஒரு பிராமின் குடும்பம் ஒரு பூஜை ரூமில் வச்சு ஒரு மனிதனை, ஒரு முஸ்லீம் மனிதனை காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்காக ஏற்பட்ட சண்டையில் ஒரு இளைய தலைமுறையே வந்து இவ்வளவு சீரழிஞ்சு இன்றைக்கி வந்து 2 மாவட்டத்தையே வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எல்லாருடைய மனப்பான்மை எல்லாம் மாறுபட்டு போயிடுச்சு. இதில் வந்து அந்தந்த மத தலைவர்கள் முன்னாடி வந்து இதுதான் மதங்கிறத சரியாக சொல்லி கொடுக்காம அவங்கவுங்க இப்போ தப்பாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். அவன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மோந்து பார்த்தான். ஜவ்வாது விபூதி வாசம் அவனுடைய உயிரின் வாசமாகவே அது வீசுச்சு. இதோட என் கதை முடிஞ்சதுங்க. நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா மேலே தள்ளி விட்டு போயிடுங்க. கமெண்ட்டு தயவு செஞ்சு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா தினமும் நானும் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கணும்ல. நான் என்னங்க புதுசு புதுசாக தேட முடியும், கதை தான் தேட முடியும்.